பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஆமென். எல்லாருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 100 நம்ம வாசிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நல்லவராக இருந்தாரா? கடந்த ஒரு மாதம் கடந்துருச்சு, வேகமாக போயிடுச்சு. இப்போ தான் 1ஆம் தேதி ஆரம்பித்த மாதிரி இருக்கா, அதுக்குள்ளே ஒரு மாதம் போயிடுச்சு. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நல்லவராக இருந்திருக்கிறார். உண்மை தானே? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு பிடித்தமான ஒரு போதகர் தன்னுடைய பிரசங்கங்களில் முதலாவது தேவ வசனத்தை சொல்லி ஆரம்பிப்பார். அது சிறந்ததாக எனக்கு தோணுச்சு. என்னுடைய வார்த்தைகள் மனுஷிக வார்த்தைகள் வருவதற்கு முன்பதாக தேவனுடைய வார்த்தைகள் வரணும் அப்படின்றது தான் நான் யோசித்தேன். அதற்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளில் நம்ம பார்க்க இருக்கிற சத்தியம் தலைப்பு கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, க்ளோர் அ தியோ. இந்த நாளில் நான் எடுக்க இருக்கிற பிரசங்கத்தை கிட்டத்தட்ட ஓய்வு நாள் பாடம் முடிச்சிருச்சு. நான் எதிர்பார்க்கல. ஆனால் கிட்டத்தட்ட ஓய்வு நாள் பாடத்தில் தலைப்பு மட்டும் தான் வேறு, மற்றபடி உள்ளே இருக்கிற சுஜியெல்லாம் ஒன்று தான். கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம். மறுபடியும் நம்ம பார்க்குறதுக்கு கடவுள் கிருபை செஞ்சுருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன், விசுவசிக்கிறேன். இன்னைக்கு காலையில் நம்ம எந்த ரோட்டில் போனோமோ அதுக்கு பக்கத்து ரோட்டில் போகிறோம், அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி அதே தான். கர்த்தர் நம்மளை வழிநடத்தும்படியாய் நம்ம ஜெபத்தோடு கூட இந்த வேலையை கடந்து செல்வோம். தலையை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பு இரக்கம் நிறைந்த எங்கள் பரம தகப்பனையும் ஸ்தோத்திரிக்கணும்ப்பா. இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் வேலைக்காகவும் இது தெய்வீக ஆராதனையின் வேலைக்காகவும் ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் அடியன் உம்முடைய திரு சமூகத்தில் உம்முடைய மக்களுக்கு முன்பதாக, உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்துக்கு முன்பதாக என்னுடைய இந்த செய்தியை உம்முடைய செய்தியை நான் எடுத்து சொல்ல இருக்கிறேன். பலவீனமான பாண்டமாக இருக்கிற என்ன நீங்கள் பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம்ப்பா. குறைவுள்ள என்ன நீங்கள் நிறைவாக்குங்க. உம்முடைய வார்த்தைகள் எனக்குள்ளாக கிரியை செய்யட்டும். அது பேச இருக்கிற அடியனுக்கும் கேட்க இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கும் பிரயோஜனமாய் அமையத்தக்கதாக கிருபை செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவரின் பூரண வழிநடத்தலுக்காக எதிர்நோக்கி பார்க்கிறேன்ப்பா. நீங்கள் பெருகவும் நான் எப்போதும் உங்களுக்கு சிறுகவும் கிருபை செய்யுங்க. கிறிஸ்து இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமீன். முதலாவது சங்கீதம் 23ஆம் அதிகாரம் வசனம் 3 எடுப்போம். சங்கீதம் 23 வசனம் 3 யாரோ வாசிப்போம். முதலாவது நம்ம தேவன் அவருடைய நாமத்திற்காக என்ன செய்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். தேவ நாமம் மகிமைப்படணுன்றது தான் இந்த நாளின் செய்தியுடைய தலைப்பு. அவருடைய நாமத்தின் மகிமைக்காக தேவன் என்ன செய்கிறார், அவருடைய நாமம் எப்படியாக கனப்படுத்தப்படுகிறது தேவனுடைய செயல்பாட்டினால் அப்படின்னு பார்க்குறோம். இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம், தேவன் நம்முடைய ஆத்மாவை தேற்றுகிற தேவனாக இருக்கிறாரு. நம்மை நீதியின் பாதையில் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அது ரெண்டுத்துக்கும் அவர் ஒரு காரணம் அங்கே கொடுத்துருக்குறாங்க. தம்முடைய நாமத்தின் நிமித்தம் அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக தேவன் என்ன பண்ணுறாரு, நம்மளுடைய ஆத்மாவை தேற்றுகிறார், நம்மை நீதியின் பாதையில் நடத்துகிறாருன்னு பார்க்குறோம். அவருடைய அந்த நோக்கத்தை நம்ம இங்கே குறித்து வைக்கிறோம். அடுத்து சங்கீதம் 25ஆம் அதிகாரம் வசனம் 11க்குள்ள நம்ம கடந்து செல்வோம். சங்கீதம் 25 வசனம் 11. இந்த காரியத்திலையும் பார்க்கும்போது அவருடைய நாமத்தின் நிமித்தம் ஒரு காரியத்தை செய்கிறார், தேவன் செய்கிறாங்க. என்ன செய்கிறாங்க? மன்னிப்பு. நம்மளுடைய அக்கிரமம் எவ்வளோ பெரிதானதாக இருந்தாலும் தேவன் நம்ம மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். எதனால்? அவருடைய நாமத்தின் நிமித்தம். இப்போ நம்ம வேத வாசிப்பில் நம்ம பார்த்தோம், தேவன் 34ஆம் அதிகாரம் யாத்ராமத்தில் நம்ம பார்த்தோம், 34 வசனம் 6 நம்ம பார்த்தோம். வசனம் 7 பண்ணிக்கணும் 6. கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியம் உள்ள தேவன் பார்க்குறோம். அவருடைய நாமத்தின் நிமித்தம் தேவன் நம்மளுடைய பெரிதான அக்கிரமங்களையும் மன்னிக்கிறவராக இருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். சங்கீதம் 106 வசனம் 7 மற்றும் 8. சங்கீதம் 106 7 8 வேற வாசிப்போம்.
இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், தம்முடைய நாமத்து நிமித்தம் அந்த தேவன் வந்து ரட்சிக்கிறார்ன்னு பார்க்குறோம். ரட்சிப்பு இன்னைக்கு காலைல ஓய்வு நாள் பாடத்தில் பார்த்தா, ரட்சிப்பு நம்மளுடைய கிரியைகள்னால இல்லை, தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று அவர் ரட்சிக்கிறார் நம்மளை. அது எந்த மாதிரியான மக்களை அந்த இடத்துல மன்னிச்சார் அப்படின்னு 7ஆம் வசனத்தில் நம்ம பார்த்தோம். அதிசயங்களை உணராத மக்கள், கிருபையின் திரட்சியை நினையாத மக்கள். அந்த மக்கள் வந்து அப்போ தான் வந்து சிவந்த சமுத்திர ஓரம்னு போட்டிருக்கு அந்த வசனத்தில். சிவந்த சமுத்திரத்துக்குள்ள தான் அவங்க பெரிய அற்புதத்தை பார்க்குறாங்க விடுதலை வரும்போது. அதுக்கு முன்னதாக அந்த 10 வாதைகள் மூலியமா பெரிய அற்புதத்தை பார்க்குறாங்க, அதுலேருந்து வெளியே வராங்க. அப்போ இவ்வளோ காரியத்தை பார்க்கும்போது அந்த சிவந்த சமுத்திரம் ஓரத்தில் இருக்கும்பொழுது என்ன பண்ணிட்டாங்க அவங்க? அதிசயங்களை உணரலை, கிருபையின் திரட்சியை நினைக்காம போயிட்டாங்க. ஆனால் அந்த மக்களையும் தேவன் என்ன பண்ணார்னா, 8ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம், ரட்சித்தார் அவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று. அடுத்ததாக ஏசாயா 43ஆம் அதிகாரம் வசனம் 6 மற்றும் 7. ஏசாயா 43ஆம் அதிகாரம் வசனம் 6, 7. இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும்போது தேவன் வந்து சிருஷ்டிக்கிறார, உருவாக்குகிறார், படைக்கிறார்னு போட்டிருக்கு. அவர் எதுக்காக அதெல்லாம் செய்கிறார் அப்படின்னா, அவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று. தேவன் அவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று சிருஷ்டிக்கிறாரு, நம்ம ஒவ்வொருவரையும் உருவாக்குறார். நம்ம அனுதினமும் நம்ம ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை போல நம்ம மாறுவதும் அவர் உருவாக்கும் ஒரு காரியம் தான். நம்மள படைக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். அது எல்லாமே அவருடைய மகிமைக்கென்று தேவன் நிகழ்த்துக்கிற காரியமாய் இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். சரி, நம்முடைய பங்கு இது தேவன் இப்போ அநேக வசனங்கள் இருக்குது, அதனால ஒரு குறிப்பிட்ட வசனங்கள் தான் நான் எடுத்திருக்கிறேன். அடுத்து பார்க்குறோன்னா நம்முடைய பங்கு என்ன? இப்போ தேவன் வந்து அவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று அநேக காரியங்களை செய்கிறார் நம்ம வாழ்க்கையில். நம்மளை மன்னிக்கிறாரு, நம்மளுடைய ஆத்துமாவை தேற்றுறாரு, நீதியின் பாதையில் நடத்துகிறாரு, எல்லா அநேக காரியங்களை அவர் செய்துட்டு வர்றாரு. எல்லாமே அவருடைய மிகுந்த கிருபையினால் செய்கிறாரு. நம்மளுடைய பங்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனம் 14லேருந்து 16. இந்த வசனத்தில் பார்க்குறோம் அப்படின்னா, உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி. இங்கேயும் அந்த 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 காரியத்தை நம்ம அடிக்கோடிட்டு பார்க்க வேணும். பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி என்ன செய்யணும் அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்கன்னா, உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கணும். வெளிச்சம் அப்படின்னும்போது அந்த வசனத்திலே அதற்கான விளக்கமும் கொடுக்கப்பட்டிருக்கு. நற்கிரியைகள், நம்மளுடைய நல்ல கிரியைகள் நம்ம மறைச்சி வச்சுக்கிட்டு, நம்மளுடைய நல்ல குணாதிசயங்களை மறைத்து வைத்து கொண்டு இருக்கக்கூடாது. அதை வெளிப்படுத்தணும், அதை எல்லாரும் பார்க்கணும். அந்த அந்த நற்கிரியைகள் தான் வெளிச்சமாக எல்லாருக்கும் போகணும். அதன் மூலியமாய் தேவநாமும் மகிமைப்படணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு நமக்குன்னு ஒரு திட்டத்தை தேவன் வகுக்கிறாங்க. அடுத்ததாக பார்க்கும்போது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனம் 11 மற்றும் 12. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனம் 11, 12. இந்த வசனத்தில் நம்ம கவனித்து பார்த்தோம் அப்படின்னா, நம்மள புறஜாதிகள் வந்து அக்கிரமக்காரர் என்று நமக்கு விரோதமாய் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அவங்க விரோதமாக நமக்கு பேசும் காரியத்தில் நமக்கு பதில் அவர்களுக்கு பேசணும் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் நம்மளுக்கு சொல்லித்தராமல், அவங்களுக்கு பதிலாக உங்களோட நற்கிரியைகளை வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தணும் அவர்கள். அப்போ இதன் மூலியமாக நம்மளுடைய பதில் மூலியமாக கிடையாது, நம்மளுடைய நற்கிரியைகள் மூலியமாக சந்திப்பின் நாளில் தேவனை மகிமைப்படுத்தும்படி நல் நடக்கி உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள். அப்போ தான் தேவநாமம் மகிமைப்படும். அப்போ நம்மளுடைய நடத்தை, நம்மளுடைய நற்கிரியைகள் எவ்வளவு முக்கியமானதாக இங்கே தேவன் முன்வைக்கிறாங்கன்னு பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நம்மளுடைய நிலை என்னென்ன நம்ம பார்க்கணும். நம்மளுடைய நிலை என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு, நம்மளை போலவே இருக்கிற இஸ்ரவேல் மக்களை ஏன்னா நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் அப்படிங்கும்போது இஸ்ரவேல் மக்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் தான்.
இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி நடந்துக்கணும்னு பார்க்கும்போது, அவங்க எப்படி நடந்திருக்காங்க அப்படின்றத பார்க்கும்போது, இப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள நம்ம அவங்கள்ட்டேருந்து எடுத்துக்க முடியும் எப்பயுமே. அப்ப ஏசாயா 43ஆம் அதிகாரம் வசனம் 20க்குள்ள நம்ம பார்ப்போம். இந்த இந்த இதில காரியத்தில ஒரு பார்ப்போம். அவாந்தர வெளி, வனாந்தரம் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த இஸ்ரவேல் மக்கள் அந்த வனாந்தரத்தில நடந்து வரும்போது, தண்ணி இல்ல அவங்களுக்கு. அப்போ பார்க்கும்போது அந்த அந்த வனாந்தரம் எப்படிப்பட்டது அப்படின்னு நம்ம படிச்சு பார்த்தோம்னா, அ ரொம்ப ட்ரை லேண்ட். சுத்தமா தண்ணியே கிடையாது அதில. அதில ஒரு சொட்டு தண்ணி கூட கிடையாது. ஒரு ஒரு நம்ம ஒரு பெரிய கம்மியம் கொண்டு வந்து அதில தண்ணி ஊத்துனாலும் என்ன ஆயிடும்னா, அந்த தண்ணி காஞ்சு போயிடும். அந்த தண்ணி இருந்த சுவடே தெரியாது. அவ்வளோ ஒரு வறட்சியான ஒரு பூமி. அந்த பூமியில தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு, எவ்வளோ பெரிய ஒரு காரியம். தண்ணீரையும் ஆம், அந்த வனாந்தரத்தில ஆறுகளையும் உண்டாக்கினார். அப்ப அந்த இடத்துல தேவனை மகிமைப்படுத்தினது யாருன்னு அந்த வசனம் சொல்லுதுன்னு கொஞ்சம் ஆ அங்க அந்த மக்கள் அந்த இடத்துல அவங்க தேவனை மகிமைப்படுத்தியிருக்க வேணும். ஆனா அவங்க மகிமைப்படுத்த தவறிட்டாங்க. ஆனா அ யாரு அத மகிமைப்படுத்தினா அப்படின்னு பார்க்கும்போது, காட்டு மிருகங்கள், வலு சர்ப்பங்கள், கோட்டான் குஞ்சுகள் அத தேவன மகிமைப்படுத்துது அப்படின்னு பார்க்குறோம். சங்கீதம் 19 வசனம் 1ல பார்த்தோம் அப்படின்னா, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். ஃப்ரான்ஸில பார்த்தோன்னா, "Les cieux racontent la gloire de Dieu." அப்ப வானங்கள் வந்து தேவன மகிமைப்படுத்துகிறது அப்படின்னு பார்க்குறோம். இப்ப நம்ப ஆதியாகமத்துக்குள்ள கலந்து போனோம்னா, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் வசனம் 26ல நம்ம பார்த்தோம்னா, நம்மள சிருஷ்டிக்கிறார் தேவன். நம்மள சிருஷ்டிக்கும்போது, "நமது சாயலாகவும், நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுக்கு முன்னாடி வர வசனங்கள்லாம் பார்த்தோம்னா, சிருஷ்டிப்பு ஃபுல்லா வருது. எல்லா சிருஷ்டிப்புல ஒரு இடத்துல கூட தேவன் வந்து அவருடைய சாயல உண்டாக்கல. மிருகங்களோ, இல்ல பறவைகளோ, இல்ல வந்து ஆகாயத்தையோ, எதையுமே தேவன் வந்து அவருடைய சாயல்ல உண்டாக்கல. அ சாயல்ல உண்டாக்கப்பட்ட ஒரே நபர் யார் தான்? மனிதன் தான். அப்ப மனிதனுக்கு தான் அதிகமான பொறுப்பு, கடமை இருக்கு. எதுக்குன்னா, தேவன மகிமைப்படுத்துவதற்கு. ஆனா இங்க பார்த்தோம் அப்படின்னா, வசனத்தில இப்ப பார்த்தோம். ஆகாயம் வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துது. கோட்டான் குஞ்சுகள், குருவிகள் தேவனை மகிமைப்படுத்துதுன்னு பார்க்குறோம். அப்ப செய்ய தவறின ஒரு நிலையில இருக்கிறது தான் மனிதனுடைய நிலை. அப்ப எப்படி இந்த நிலையிலிருந்து மனிதன் மாற முடியும்? அப்படின்னு பார்க்கும்போது, நமக்கு அந்த மனிதர்கள் அந்த தேவ பிள்ளை தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஜனத்துக்கிட்ட ஒரு குறைவு இருந்தது. அந்த குறை என்னன்னா, கிறிஸ்து தான். அவங்க கிறிஸ்துவ பிரதிபலிக்க தவறினது தான், தேவனை மகிமைப்படுத்த தவறுவதற்கு ஒரு ஒரு வழிவகைய அவர்களுக்கு ஏற்படுத்தி குடுச்சுன்னு பார்க்குறோம். நம்ம என்ன விதத்தில செயல்பட்டா, தேவன நம்ம மகிமைப்படுத்த முடியும்? நம்முடைய வாழ்க்கையில அப்படின்னு பார்க்கும்போது, கிறிஸ்துவ தான் நம்மளுக்கு முன்னுதாரணமா இருக்கிறாங்க. யோவான் 8ஆம் அதிகாரம் வசனம் 12க்குள்ள நம்ம கடந்து செல்வோம். யோவான் 8 வசனம் 12. ஆமா. இப்ப நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்கன்னு பார்த்தோம். இப்ப மத்தேயுல நம்ம படிச்சோம். உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. உங்க வெளிச்சத்த நீங்க பூட்டி வைக்காம வெளியில தெரியப்படுத்துங்க. உங்க நற்கிரியைகள உலகம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி படிச்சோம். அந்த ஒளி வந்து நம்ம இடத்துல உள்ள ஒளி கிடையாது. அது வந்து இயேசு கிறிஸ்துவோட ஒளி. அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. கிறிஸ்துவே ஒளியா இருக்கிறார். அவரை பின்பற்றுகிற நம்மளும் அந்த ஒளியை பெற்றுக்கொள்கிறோம். அது வெறும் ஒளியா மட்டும் அந்த வசனம் நம்மளுக்கு குறிப்பிடல. யோவான் 8ஆம் அதிகாரம் 12ல பார்க்கும்போது, அது ஜீவ ஒளி அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வேதம் குறிப்பிடுது. சமாரிய ஸ்திரியோடைய கதையில பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து போய் அந்த அந்த கிணற்றின் அருகே இருக்கும்பொழுது, அம் அ தண்ணி அ அ தண்ணி கேட்குறாங்க. அப்ப அந்த ஸ்திரீகிட்ட இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, "நான் உனக்கு குடுக்குற தண்ணி வந்து ஜீவ தண்ணீரா இருக்கும். நித்திய காலமா அந்த தண்ணீர் உனக்குள்ள ஊறிக்கிட்டே இருக்கும்." அப்படி சொல்லி ஒரு காரியத்த சொல்றாங்க. அப்ப சாதாரண தண்ணி வந்து தாகத்த மட்டும் தான் தீர்க்கும். ஆனா ஜீவ தண்ணீர் தான் இந்த அந்த வாழ்க்கை நெடுகிலும் நித்திய காலமாய் ஊறுகின்ற ஜீவ தண்ணீரா இருக்கும். அதே போல தான் இங்க அந்த ஒளி இயேசு கிறிஸ்துவினிடத்திலேருந்து நமக்கு கிடைக்கிற ஒளி தான் ஜீவ ஒளியா இருக்கும். நம்மளுடைய ஒளி வந்து சுயமா நம்மள்ட்டேருந்து வெளிய வர ஒளி, நற்கிரியைகள் வந்து அது அழிஞ்சு போற காரியம் தான். அப்ப இயேசு கிறிஸ்து தான் அங்க மையமா இருக்கிறாரு. அவரிடத்திலேருந்து நம்ம அந்த நித்திய ஒளியை பெற்றுக்கொள்ள வேணும். அந்த ஒளி தான் மற்றவர்களுக்கு முன்னாடி நற்கிரியைகளா வெளிப்படணும் அப்படி சொல்லி நம்ம பார்க்குறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 10.
எபேசியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 10 பார்ப்போம். ஆமா. நற்கிரிகளை செய்வதற்கு நாம தேவனால சிருஷ்டிக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துக்குள்ள அப்படின்றத இந்த வசனம் மீண்டுமா நம்மளுக்கு வலியுறுத்துது. தேவனுடைய செய்கையா இருக்கும். பிதா நம்மள உருவாக்குறாரு, நம்மள சிருஷ்டிக்கிறாரு கிறிஸ்துவுக்குள்ள. அப்ப கிறிஸ்துவுக்குள்ள ஒரு மறுபிறப்பின் அனுபவத்துக்குள்ள வரும்பொழுது தான் நம்மளுடைய நற்கிரியைகள் நித்திய நித்திய காலமா இருக்கிற நற்கிரியைகளாவும், தேவனை மகிமைப்படுத்தும்படியான நற்கிரியைகளாவும் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 5. ஆமா. இப்ப நற்கிரியை தொடங்குகிறவர் யார் தான்? தேவன் தான். அதுவும் இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிவு வரையிலும் முடிவு வரையும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்னு பார்க்குறோம். அப்போ முடிவு வரையிலையும் வழிநடத்தி போகிறது யார் தான்? அந்த நற்கிரிகள் நம்ம கூட நிலைநிறுத்துவது யார் தான் அப்படின்னா தேவன் தான். அப்போ இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை வாழும்போது தான் அது தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையாக அமையுது அப்படின்றது நம்ம பார்க்குறோம். நம்மளுடைய முன்மாதிரி யார் தான் அப்படின்னா கிறிஸ்து தான் நம்ம முன்மாதிரி. எப்படி கிறிஸ்து வந்து அதை செய்தார், அந்த அந்த தேவனை மகிமைப்படுத்தும் காரியத்தை எப்படி அவர் நிறைவேற்றினார் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வசனத்தை நம்ம பார்ப்போம். யோவான் 8ஆம் அதிகாரம் வசனம் 29. எவ்வளோ ஒரு விசேஷமான காரியத்தை இங்கே இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க பாருங்க. எப்போதும் பிதாவுக்கு பிரியமானவைகளையே செய்கிறாரு இயேசு கிறிஸ்து. ஏ பிதாவுடைய சித்தம் என்னது என்பதை அறிந்து அந்த சித்தத்திற்கு இசைவாக மாத்திரமே இயேசு கிறிஸ்து செயல்பட்டதுனால பிதா என்ன பண்ணலையாம், இயேசு கிறிஸ்துவை தனியே இருக்க விடலையாம். கடைசி வரையிலையும் பார்த்தோன்னா தனியே இருக்க விடலாம். கடைசியில் அந்த எல்லாருடைய மனித குலத்தினுடைய எல்லா பாவங்களும் அவரை சூழும் பொழுது மாத்திரம்தான் அவர் அந்த தனிமையை உணர்றாரு வழிய, அது வரையிலையும் ஒரு இடத்துல கூட பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை தனியே இருக்க விடவே இல்லை. அப்போ அப்படிப்பட்ட அந்த ஒரு வாழ்க்கைக்குள்ளாக இயேசு கிறிஸ்து இருந்த பொழுது தான் அவர் வந்து பிதாவை தொடர்ந்து மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தார். அவருடைய முழு ஊழியத்திலையும் சரி, அவர் முழு வாழ்க்கையிலையும் அவர் மகிமைப்படுத்துகிறவராக இருந்தார். அப்போ நம்மளும் இயேசு கிறிஸ்துவை போல பிதாவை மகிமைப்படுத்தும், தேவனை மகிமைப்படுத்தும் ஒரு வாழ்க்கைக்குள்ளாக கடந்து செல்லணும் அப்படின்னா அந்த உறவு தேவனோடுக்குள்ள உள்ள உறவு வந்து மிகவும் முக்கியம், விசேஷமானது அப்படின்றத பார்க்குறோம். இப்போ தேவனை இன்னொரு 3 வசனங்கள்லாம் நம்ம அடுத்தடுத்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் 10:31. இந்த வசனத்தை பார்க்கும்போது அநேக வேளையில நம்ம புசித்தல், குடித்தல் அதோட நம்ம அப்படியே சம்மந்தப்பட்டு நம்ம போயிடுறோம். ஆனால் அது ஒரு காரியம், அதை தாண்டி நம்மளுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறாங்க. எதை செய்தாலும் எல்லாவற்றிலையும் தேவனுடைய மகிமைக்கென்று நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதை செய்தாலும்னா நம்ம பேசுறது, நம்முடைய நடக்கிறது, நம்ம நம்ம பார்க்கறது, நம்ம ஏதாவது ஒரு ஒரு நட்பு வளர்த்துக்கிறது, எதுவாக இருந்தாலும் வச்சுக்கலாமே. எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். அதுதான் நம்மளுடைய பிரதானமான நோக்கம் அப்படின்னு பார்க்குறோம். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் வசனம் 17. கொலோசையர் 3:17. இந்த வசனத்தை பார்க்குறோம். வார்த்தையினால நம்ம எதை செய்தாலும் சரி, கிரியினால நம்ம எதை செய்தாலும் சரி, எதை செய்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால செய்யணும். அதன் மூலியமா பிதாவாகிய தேவனை நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம், அவரை மகிமைப்படுத்துகிறோம் அப்படின்னு பார்க்குறோம். அதே போல் 1 பேதுரு 4:11 அதே மாதிரியான வசனம், அதே மாதிரியான காரியம் நம்ம பார்க்குறோம். 1 பேதுரு 4:11. நம்ம எதை செய்தாலும், ஒரு உதவி செய்தாலும் சரி, எந்த ஒரு நன்மை செஞ்சாலும் சரி, எல்லாமே தேவன் மகிமைப்படும்படியான இயேசு கிறிஸ்துவ போன்ற ஒரு ஒரு வெளிப்படுத்தலை நம்ம செய்ய வேணுன்றது தான் தேவன் நம்மளை நமக்கென்று வைத்திருக்கிற சித்தமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஒரு இந்த மாதிரியான ஒரு சூழலில் பார்க்குறோம் அப்படின்னா, அநேக வேளையில் இப்போ நம்ம பிள்ளைங்க யூனிவர்சிட்டியில் படிக்கிறாங்க, நம்ம வேலை செய்கிறோம். அநேக இடங்களில் நம்ம தேவனை பிரதிபலிக்கணும், நற்கிரியைகளை செய்யணும் அப்படின்னு நினைக்கும்போது
சோர்வுகள் வரதான் செய்யும் நம்மளை நோக்கி. இப்போ இப்போ என்ன நீ சனிக்கிழமை ஆனால் சர்ச்சுக்கு போகிறேன்னு சொல்கிற, ஒரு பார்ட்டிக்கு வரமாட்ற, ஒரு ஃபேத் வரமாட்ற, உறவுகள் மத்தியில் விசேஷமாக உறவினர்கள் நம்மளை ஏளனமாக பார்ப்பாங்க. என்ன இது செஞ்சாலும் இதை செய்ய மாட்டேன், அதை செய்ய மாட்டேன்னு சொல்கிற, அப்படின்னு ஒரு நிறைய ஒரு நம்மளை டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரி, நம்மளை மனதளவில் நம்மளை பலவீனப்படுத்துறது மாதிரியே இந்த மாதிரியான காரியங்கள் வரக்கூடும். அப்போ இப்போ நம்ம வேதத்தில் பார்க்குறோம், பவுலாரை போன்ற அவர் எந்த மாதிரியான ஒரு எந்த மாதிரியான வாழ்க்கையில் அவர் இருந்தார், அது இப்போ எந்த அளவுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை கொடுக்குது. அந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது அவர் அவ்வளோ பெரிய தாக்கத்தை அவர் உண்டு பண்ணியிருக்கிறாருன்னு அவருக்கே தெரிஞ்சிருக்காது. ஆனால் இன்றைக்கி பார்க்கும்போது எவ்வளோ ஊழியக்காரர்கள் பவுலாரை வந்து எடுத்துக்காட்டாக எடுத்துக்கிட்டு அவங்க போய் தேவனை மகிமைப்படுத்துகிற வேலையை, ஊழியத்தை செய்கிறாங்கன்னு பார்க்குறோம். ஒரு ஒரு நல்வழி கதையில் படித்த ஒரு காரியம், அந்த கதையை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். சும்மா சாதாரண ஒரு கதை தான். ஒரு கிராமம், அந்த காலத்துலலாம் வந்து கரண்ட் எல்லாம் கண்டுபிடிக்க முடியாத இடத்துல ஒரு கிராமம் இருக்குதுன்னு, கிராமம் இருக்குது, ஒரு மலை கிராமம் அப்படின்னும்போது அங்கே வந்து அந்த மக்களுடைய வேலை வந்து வெளியில் போயிட்டு வேலை செஞ்சுட்டு வரணும், அந்த கிராமத்துக்கு வரணும் அப்படின்ற போது அங்கே அந்த சிற்ப ஆசாரிகள் மூலிமா அழகான விளக்குகள்லாம் அங்கே ஜொலிக்கும். அநேக விளக்குகள்லாம் அங்கே வச்சுருப்பாங்க. அந்த எரியிற விளக்கு தான் எல்லாமே. நெருப்பு கொளுத்தி வச்சு எரியணும். அப்போ எல்லாரும், மக்கள் எல்லாம் சாயந்தரத்தில் வந்துட்டாங்கன்னா, இந்த இரவு வேளையில் அந்த வெளிச்சத்தில், அந்த பிரதானமான வெளிச்சம் பயங்கரமாக அந்த அழகு, இது மாதிரி அழகான விளக்குகள் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு விளக்கு வெளிச்சத்தில் மக்கள்லாம் இருந்து கூடி பேசுறது ஒரு ஒரு விசேஷமாக அங்கே அமையும் அப்படின்னு பார்த்தோம், அப்படின்னு ஒரு காரியம். அப்போ இதே ஒரு வழக்கமாக அந்த கிராமத்தில் இருக்குது. அப்போ ஒரு நாள் திடீரென ரொம்ப பெரிய புயல் வருது, ரொம்ப கடுமையான மழை பெய்யுது. அப்போ வந்து அந்த புயல் எதிர்பாராத விதமாக அந்த புயல் பயங்கரமாக வீசும்போது அந்த விளக்குகள் எல்லாம் அணைஞ்சு போயிடுது. அப்போ அந்த 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 கிராமமே இருள் சூழும்படியான ஒரு சூழல் ஏற்படுது. ஆனால் வந்து அந்த விளக்குகள், சின்ன சின்ன விளக்குகள், இப்போ நம்ம பார்த்து பெரிய விளக்குகள் பெருசு பெருசாக அந்த அந்த கிராமத்தை சூழ்ந்து இருக்கிற விளக்குகள், ஆனால் வீட்டுக்குள்ளே சின்ன சின்ன விளக்குகள்லாம் கொளுத்தி வச்சுருப்பாங்க. அப்போ அந்த விளக்குகள்லாம் ஓரமாக இருக்கும், அது யாருமே கண்டுக்க மாட்டாங்க பெருசாக. ஒரு கதவு ஓரத்தில், நிலைய ஓரத்தில் வைக்கப்பட்ட விளக்குகள். அந்த விளக்கு வந்து அந்த காற்றுல எதுவுமே ஆகலை, ஏன்னா அதுக்கான சப்போர்ட் இருக்குது, சுற்றிலே அதுக்கான மறைவு இருக்குது. அப்போ அந்த விளக்குகள் அணைந்து போகாமல் அந்த மக்களுக்கு வந்து அந்த இரவு முழுவதும் அவங்களுக்கு ஒரு பிரயோஜனம் உள்ளதா அந்த வெளிச்சம் வந்து திகழ்ந்தது அப்படின்னு சொல்லி அந்த கதையில் சொல்லுவாங்க. அப்போ நம்மளும் அநேக வழியில் நம்மளுடைய வெளிச்சம் வெளியே தெரியாமல், நம்மளுடைய நற்கிரியைகள் வெளியே தெரியாமல், ஒரு ஒரு சோர்வடையும் ஒரு சூழல், முக்கியமாக நம்ம சூழ்ந்துள்ள மக்களுக்கு மத்தியில், தேவனை அறியாத மக்களுக்கு மத்தியில் இருக்கும் பொழுது, நம்ம தொடர்ந்து தேவனுடைய இயேசு கிறிஸ்துவ போன்ற ஜீவியத்தை ஜீவித்து அந்த அந்த ஒளியை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது, ஒரு நாள் அந்த வெளிச்சம் வந்து உலகத்துக்கு தேவையான வெளிச்சமாக மாறும். அந்த எந்த உலகம் வந்து அந்த வெளிச்சத்தை புறக்கணித்ததோ, அந்த உலகம் வந்து அந்த வெளிச்சம்தான் முக்கியம், அந்த வெளிச்சம்தான் தேவை அப்படின்ற நோக்கி வரக்கூடிய ஒரு நாள் வர இருக்குது அப்படின்றது தேவன் அறிவிக்கிறாங்க. அந்த அந்த நாளுக்காக நம்ம என்ன பண்ணணும், தொடர்ந்து நம்மளோட நற்கிரியைகளை செய்வது மூலியமாய், கிறிஸ்து இயேசுவை பிரதிபலிப்பது மூலியமாக நம்ம தொடர்ந்து நகரணும் அப்படின்றது தான் நம்ம இந்த கதையிலேருந்து கற்றுக்கொள்கிறோம். ஒரு மேற்கோளை ஒன்று போடணும் அப்படின்னு நினைக்கிறேன். தசிம் சித்தாசியம், இது ரிவ்யூ அண்ட் ஹெரால்டுலேருந்து வந்த ஒரு மேற்கோள். யாராவது வாசிக்க முடியுமா ஃப்ரெஞ்சில்? Il devrait nous inciter à tout mettre en œuvre pour tirer le meilleur parti des privilèges et des opportunités qui nous sont offerts pour utiliser avec sagesse les biens du Seigneur. En tout lieu, que ceux qui vous entourent voient ce que vous rendez gloire à Dieu, que l'homme soit mis à l'ombre, que Dieu apparaisse comme le seul espoir de l'humanité, que chacun ancre son caractère sur le rocher éternel, Jésus-Christ, alors il résistera à la tempête et à l'épreuve. Amen. மெர்சிமா, நன்றி. இதனுடைய விளக்கத்தை நான் அப்படியே தமிழில் நான் மொழிபெயர்க்க எனக்கு நேரம் இல்லை, அதனால் இதனுடைய விளக்கத்தை மட்டும் நான் சிறியதாக அப்படியே வரிசையாக சொல்லிடுறேன். நம்முடைய நோக்கங்களில் மிக பிரதானமான, மிக முக்கியமான நோக்கம் எதுவாக தான் இருக்கணும்னு சொல்லி இந்த இந்த மேற்கோள் நம்ம குறிப்பிட்டதுன்னா, தேவனை மகிமைப்படுத்துதல் தான் நம்மளுடைய பிரதானமான நோக்கம். மனிதனின் பிரதானமான நோக்கம் தேவனை நம்ம மகிமைப்படுத்தணும். அந்த நோக்கம் வந்து நமக்குள்ளே கொடுக்கப்பட்டுள்ள, நமக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்கப்படும், சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்படும், அநேக மக்களை சந்திக்க முடியாத சூழல்களோ, அந்த மாதிரி எந்த சூழல்கள் இருந்தாலும்
அந்த நோக்கம் நம்மளுடைய வாழ்க்கையில் பிரதானமாக இருக்கும் பொழுது அது வந்து நம்மளை மிகப்பெரிய அளவில் நம்ம வந்து ஞானமாக அந்த சூழல்களை கையாளுறதுக்கு நம்மளுக்கு உதவி செய்யும்னு சொல்கிறாங்க. நாம் தேவனை மகிமைப்படுத்துவதை நம்ம சுற்றி உள்ள எல்லாரும் பார்க்கணும். அவங்க எல்லாரும் காணும்படியாக நாம் தேவனை எப்போதும் மகிமைப்படுத்துவர்களாக இருக்கணும். அந்த மாதிரி நடக்கும்போது நமக்குள்ளே இருக்க மனுஷியும் புறம்பே தள்ளப்படுது. மனு குலத்தின் ஒரே நம்பிக்கை தேவன் தான் அப்படின்ற அந்த வெளிப்பாடு நமக்குள்ளேருந்து வெளியே வருது அப்படின்னு பார்க்குறோம். நித்திய கண்மலையாக கடைசியில் அந்த காரியம் கொடுத்துருக்காங்க. நித்திய கண்மலையாகிய கிறிஸ்துவின் மீது நம்ம ஒவ்வொருவரும் நம்மளுடைய அஸ்திபாரத்தை போட்டிருக்கும் பொழுது எப்படிப்பட்ட புயல் எப்படிப்பட்ட சூழல் நம்ம வாழ்க்கையில் ஏற்படும் பொழுதும் அந்த அந்த அஸ்திபாரம் ஒன்றுமே ஆகாது. நம்ம தொடர்ந்து ஒளிருகின்றவர்களாய் தொடர்ந்து தேவனுக்கென்று சாட்சிகளாக வாழ்கிறவங்களாம் நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லி இந்த இந்த மேற்கோள்லேருந்து இந்த சாட்சியாம மேற்கோள்லேருந்து நம்ம வாசிக்கிறோம். இறுதியாக பிரசங்கி 12ஆம் அதிகாரம் வசனம் 13 வாசிப்போம். பிரசங்கி 12 வசனம் 13. இந்த காரியத்தில் பார்க்குறோம். இந்த வசனத்தில் நம்ம எல்லாம் ரொம்ப பரிச்சயமான வசனம். தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. அப்படி நம்ம இதை வந்து ஒரு கம்பேரிசன் ஒரு ஒப்பீடு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா முத்தூதில் 1ஆம் தூதுக்குள்ளே நம்ம கடந்து செல்வோம். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் வசனம் 6 நினைக்கிறேன். வசனம் 6 மற்றும் 7. பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியிலே வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் கோத்திரத்தாருக்கும் பாஷைக்காரருக்கும் ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது, வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான். இந்த வசனத்தில் பார்க்குறோம். பிரசங்கியில் நம்ம பார்த்த வசனம் தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். இங்கே பார்க்குறோம் தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அப்போ கற்பனையை கைக்கொள்வது, கிறிஸ்துவ போன்ற வாழ்க்கை முறையில் வாழ்ந்து கற்பனையை கைக்கொள்வது என்னதான் நம்மளுக்கு கொண்டு போய் விடுது? தேவனை மகிமைப்படுத்தும் காரியத்தில் நம்மளுக்கு கொண்டு போய் விடுது. அப்போ நம்ம இவ்வளோ காரியம் நம்ம பார்த்தோம். நற்கிரியைகள் எப்படிப்பட்டதான் நம்ம செய்யணும், கிறிஸ்துவ போன்ற வாழ்க்கை முறை, அதே போல் 10 கற்பனைகளுக்கு அவருடைய குணாதிசயம் தான் 10 கற்பனை. அந்த 10 கற்பனையை கீழ்ப்படிந்து கிறிஸ்துவ போல் நம்ம வாழ்க்கை முறையில் வாழ்ந்து நம்ம கடந்து செல்லும்போது நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். நம்மளுக்குன்னு தேவன் வைத்திருக்கிற அந்த பிரதான நோக்கத்தை நிறைவேற்றவர்களாக நம்ம இருக்கிறோம்னு பார்க்குறோம். இறுதியாக ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிப்போம். வெளிப்படுத்தல் 15ஆம் அதிகாரம் வசனம் 3 மற்றும் 4. ஆமென். இந்த வசனம் வந்து ஆட்டுக்குட்டியானவரின் பாடல். அந்த கடைசியில் பிரித்து எடுக்கப்பட்ட ஜனம் அந்த 1,44,000 பேர் வந்து பாடுகின்ற அந்த ஆட்டுக்குட்டியானவரின் பாடலில் நம்ம வர வரிகள் நம்ம பார்த்தோம். அதில் சொல்கிறாங்க, கர்த்தாவே யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாலும் இருக்கலாம். அப்போ அந்த அந்த எல்லா மக்களுக்கும் அந்த வசனத்தின் கடைசியில் நம்ம பார்க்குறோம், உமது நீதியான செயல்கள் வெளியரங்கமாயின, உமது முன்பாக எல்லா ஜாதிகளும் வந்து தொழுது கொள்கிறாங்க. அப்போது ஒரு நாள் வந்து தேவனுடைய நீதியான செயல்கள் எல்லாம் வெளியரங்கமாக தெரிய போகுது. அவருடைய நன்மையான குணங்கள் எல்லாமே வெளியரங்கமாக தெரிய போகுது. அன்றைக்கி வந்து அவருக்கு பயப்படாமலும் அவரை மகிமைப்படுத்தாமல் இருக்கிற ஒருவரும் அங்கே இருக்க போகிறதில்ல. அவரை மகிமைப்படுத்துகிற பயப்படுற அந்த ஜனம் மட்டுமே அங்கே இருக்க போகுது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் அன்றைய தினத்தில் அந்த நியாய தீர்ப்பின் வேலையில் அவருடைய நீதியான செயல்கள் எல்லாம் வெளியரங்கமாக போகுதுன்னு இந்த வசனம் சொல்லுது. அப்போ இன்றைய நாளில் நம்மளுடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலையும் அவருடைய நீதியான செயல்கள் எப்படி வெளியரங்கமாகுது அப்படின்றத நம்ம ஒவ்வொருவரும் கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம், உய்த்து ஆராய வேண்டியவர்களாக இருக்கும். நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அந்த நீதியான செயல்கள் வெளிப்படும் பொழுது தேவநாமம் மகிமைப்படுது. கடைசியில் நியாய தீர்ப்பு நாளில் மாத்திரம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் தேவன் மகிமைப்பட்டு கொண்டே வராரு. அந்த இடத்துல நம்மளுக்கு அந்த நீதியின் கிரீடத்தை நம்ம பெற்றுக்கொள்ள தேவன் அனுகிரகம் செய்வார். இதை நம்ம மனதில் வைத்து நம்ம செயல்படும்படியாக ஆவியானவர் தாமே நம்மளுக்கு ஒத்தாசை செய்யட்டும். ஆமென்.